லைவ் அப்டேட்டு ஃபேக்லின்னு சொல்லுது. என் எதிரில் இருக்கவங்க என் முதுகில் வந்து குத்த கிடையாது, என் கூட இருந்தவங்க தான் குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஓவர் சீனாக போட்டு பேசிகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மஞ்சரி அம்மாவிட்ட போய் கையை பிடிச்சி, அம்மா எனக்கு வந்து யார் உண்மையாக இருக்கா யார் பொய்யா இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் உள்ளே வந்தனால எனக்கு வந்து தெரிய வந்துச்சுமா, ரொம்ப நன்றிம்மா. அப்படியே வந்து மஞ்சரி தங்கச்சி அப்படி கையெடுத்து கும்பிட்டு, அம்மா தங்கச்சியே நீ வந்து எனக்கு அறிவுக்கு நான் திறந்து விட்டேன், எனக்கு வந்து யார் எதிரி யார் வந்து உண்மையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு ஓவர் சீனை போட்டு மஞ்சரியோட கொஞ்சம் கொலாகிட்டு சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா என் முதுகில் குத்திட்டா அப்படி ரேஞ்சுக்கு வந்து பேசியிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது மஞ்சரி அவங்க அம்மா வந்து சௌந்தர்யா வந்து மஞ்சரியை வந்து பொய்காரின்னு சொல்லிட்டு இந்த விசால்ட்ட வந்து சொல்லியிருப்பாங்களே, அந்த மாதிரி ஜாக்லின் வந்து அப்படி கண்ணை மூடி அவள் வந்து நடிக்கிறா, அவள் வந்து பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை வந்து அவங்க சொன்னாங்களாமா. உடனே அதை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே சௌந்தர்யாவை கேட்டாசாசி பண்ணிடலாம், இந்த மாதிரி நம்மளை சொல்லியிருக்காளே, கூட இருந்தே நம்ம கழுத்தை அறுத்துருக்கா, இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு நம்மளை ஏமாற்றிருக்கா இவ்வளோ நாள் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு ப்ரொஜெக்ட் வந்து பண்ணிடலாம். ஏன்னா ஜாக்லினோட அந்த கேவலமான திருட்டு வேலை தெரியும் இல்லையா, அதை வந்து அப்போ சொன்னாங்க. அப்போ ஒரு தடவை வெளியே வந்து அவங்க அம்மா கையை பிடிச்சி சொல்லிடுச்சு, இந்த மாதிரி எனக்கு உண்மையாக இருக்காது சொல்லிட்டீங்கன்னு. திருப்பி வந்து என்ன அப்படின்னா சிக்கன் கழுவிட்டு இருக்கு, கழுவுற இடத்துல வந்து சொல்லுது என் கூட இருந்தவங்க தான் என் முதுகில் வந்து குத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. சரி சௌந்தர்யா அவன் முதுகில் வந்து குத்தியிருக்கா அப்படின்னா நீ சௌந்தர்யா எத்தனை இடத்துல முதுகில் குத்தியிருக்க ஜாக்லின்னு ஒஸ்வர்பமார் கொடுத்தீல சௌந்தர்யாவுக்கு, நீ தான் என்ன சொன்னால் நான் வந்து ஒன்றுமே பண்ணல ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி நீ ஏன் சொன்னால் வாண்டடாக சொன்னேன். உனையால் தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு வந்து பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பேக் ஃபேர் ஆச்சு, உனக்கு வந்து ஆதரிச்சு தான். ஆனால் நீ எல்லா இடத்துலையும் சௌந்தர்யா பற்றி குறை சொல்லுவேன், சௌந்தர்யா வந்து இப்படி இந்த வாரம் பாருங்கள், இந்த வாரம் முழுக்கவே மஞ்சுவோட சேர்ந்துட்டு எத்தனை பொய் பித்தலாட்ட பிராடு எல்லாம் பண்ணுறது. என் கூட வந்து இருப்பாலாம், என்னையே வந்து இது பண்ண என் கூட இருப்பாலாம், எல்லாம் பண்ணுவாலாம், என் முதலே குத்துவாலாம், நான் வந்து இப்படி 6வது மாடியில் இருக்கும்போது என் ஃப்ரெண்டுன்னு வந்து தள்ளி விட்டுருவாலாம். என்னென்னா ஜாக்லின் வந்து இஷ்டத்துக்கு பேசக்கூடிய ஒரு நபர் தான், அது வந்து ஏதோ ரொம்ப உத்தமி, ஐயையோ இப்படியெல்லாம் என் முதுகில் வந்து குத்திட்டாங்க. நாம் உன்னையால் சௌந்தர்யா என்ன பலனை அனுபவிச்சாங்க, ஒரு இளம் கிடையாது. நீ தான் சௌந்தர்யா கூட இருந்துக்கிட்டு ஒரு கேங்கை வந்து அமைச்சு அதன் மூலம் சௌந்தர்யா ஓட்டு வந்து எனக்கு வரும்னு சொல்லி பிளான் போட்ட நீ எல்லாம் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.